ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது வந்து யூனிட் நம்பர் 1 லாஸ் ஆஃப் மோஷன் சால்வ்டு ப்ராப்ளத்தில் ப்ராப்ளம் நம்பர் 3. At what height from the center of earth the acceleration due to gravity will be 1/4 of its value at the earth. அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எந்த ஹைட்டில் ஒரு பொருளை வைக்கும்போது, அதாவது அந்த ஒரு பூமியுடைய சென்டர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் ஒரு பொருளை வைக்கும்போது அந்த பொருளின் மீது ஏற்படுகின்ற அந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து அந்த எர்த்துடைய கிராவிட்டியில் 1/4 டைம் இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது அந்த ஹைட்டு கேட்குறாங்க. சென்டர்லேருந்து அந்த ஹைட்டில் அந்த பொருளை வந்து எவ்வளோ ஹைட்டில் வச்சா அந்த பூமியுடைய புவியீர்ப்பு விசையில் 4 ஒரு பகுதி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் நம்மளுக்கு கணக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதுவும் நம்மளுக்கு நல்லா படித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம எழுதணும். ஓகே, இப்போ அவங்க நம்ம என்ன சொல்கிறாங்க, ஒன்றுமே கொடுக்கல. இல்லை டேட்டா பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த பூமியுடைய புவியீர்ப்பு விசையில், அதாவது கிராவிட்டி ஃபோர்ஸில் 4 ஒரு பங்கு இருக்கும். அது மட்டும் தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன நம்ம எழுதலாம் அப்படின்னா, ஹைட் சொல்யூஷன் from the center of the earth r dash equal to r plus h. அதாவது r அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த எர்த். நம்ம வச்சுக்கணும். ஓகே, இந்த ஹெச் அப்படிங்கன்னா அதோட நம்ம, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் வந்து நமக்கு எர்த்துன்னு வச்சுங்களேன். இது சென்டர். இந்த சென்டர்லேருந்து அவுட்ருக்கு, அதாவது எர்த்தோடைய அவுட்ரு வரைக்கும் என்ன இதுக்கோ அதான் ரேடியஸ். இது ஆர்னு வச்சுக்கிறோம். இந்த ஹெச்சுங்கிறது நமக்கு மைனஸ்லேயும் வரலாம் ப்ளஸ்லேயும் வரலாம். ஆனால் நம்மளுக்கு ஹெச்சுங்கிறது என்னன்னு தெரியாது. அப்போ இந்த சென்டர்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வச்சுக்கலாமே. இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த பொருள் நம்ம இங்கே வைக்கிறோம். அதாவது ஓங்கிற பொருளை இங்கே ஆப்ஜெக்ட், அதாவது இங்கே தான் நம்ம வைக்கிறோம்னு வச்சுங்களேன். அப்போ இதுலேருந்து சென்டர்லேருந்து பூமியுடைய மேற்பரப்பு வரைக்கும் 6, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ளது ஹெச். ஓகே, அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பூமி சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட் ஆப்ஜெக்ட் வைக்கிற இந்த பாயிண்ட் வரைக்கும், இதுக்கு பேர் வச்சிங்கன்னா ஏன்னு வச்சிங்களேன், இதை வேணால் இவோன்னு வச்சிங்களேன். இந்த ஓயோடைய வேல்யூ என்ன கேட்குறாங்க, அதுதான் நம்ம என்ன வச்சுருக்கோம், ஆர் டேஷ் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஆக்சலரேஷன் due to gravity at that height வந்து g dash equal to g/4. அதாவது ஜிங்கிறது என்ன அப்படின்னா கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆஃப் எர்த். அதாவது இந்த நம்ம வாழ்கிற இந்த பூமியுடைய கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆஃப் எர்த் வந்து ஜின்னு நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, அவங்க என்ன இந்த ஜி டேஷ் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஏங்கிற இடத்துல ஒரு பொருளை வைக்கும்போது அந்த பொருளுடைய கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து அந்த எர்த்து நம்ம அந்த பூமியுடைய கிராவிட்டி ஃபோர்ஸில் 4 ஒரு பகுதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜி டேஷ் வந்து g/4 அப்படின்னு வச்சுக்கிறோம். இது ரெண்டும் நம்ம டேட்டாவும் நம்ம எழுதி வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா எழுதுகிறோம். இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, அதாவது ஜி இப்படி என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஜி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா g = gm/r². உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 9ல் மேலே பாருங்கள், ஒரு ஃபார்முலா இருக்கா, F = இருக்கா, அதில் வந்து அப்படியே கொண்டு வாங்க. இங்கே பாருங்கள், அதில் இன்னொரு ஃபார்முலா ஜியில் பாருங்கள், g = gm/r² அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்மால் ஜிங்கிறது கிராவிட்டி ஃபோர்ஸ், கேபிட்டல் ஜி அப்படின்னா யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். நம்ம அதை பற்றி இங்கே கவலைப்பட வேண்டியதில்லை, ஏன்னா அது கேன்சல் ஆகிரும். எம்மும் வந்து மாஸ் ஆஃப் த பாடி, அது நம்ம இங்கே அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆர் தான், ஜியும் ஆர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து g = gm/r². அந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த g = என்ன எழுதிட்டோமா, அடுத்தது g டேஷ் என்ன எழுத போகிறோம், இந்த g அப்படியே தான் இருக்கும், m அப்படியே தான் இருக்கும், ஆருக்கு போல் என்ன எழுத போகிறோம்,
அங்கே இதுலேருந்து நம்மளுக்கு என்ன எழுதுகிறோம்னா ஆர் ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க, சாரி, ஆர் டேஷ் கட் பண்ணு ஜி ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர், ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் டேஷ் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து 1ன்னு வச்சுக்கிறோம், ஈக்குவேஷன் நம்பர் 2 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறோம். இப்போ 1வது ஈக்குவேஷனை 2வது ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணுறோம். இப்போ ஜி பை ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் பை ஜிஎம் பை ஆர் டேஷ் ஸ்கொயர். ஓகே, இப்போ என்ன ஆகும், இந்த ஜிஎம் கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன இருக்கும், 1/r ஸ்கொயர் மேலே இருக்கும், கீழே வந்து 1/r டேஷ் ஸ்கொயர் இருக்கும். ஓகே, ஆர் டேஷ் ஸ்கொயர் இருக்கா. இப்போ இதை நம்ம தலையில் போட்டால் என்ன கிடைக்கும், ஆர் டேஷ் ஸ்கொயர் வந்து மேலே வந்துடும், ஆர் ஸ்கொயர் வந்து கீழே வந்துடும். இதை எப்படி எழுதலாம், ஆர் டேஷ் பை ஆர் ஈக்குவல் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகே, அதாவது ஜி பை ஜி டேஷ் ஈக்குவல் டு ஆர் டேஷ் பை ஆர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ ஆர் டேஷ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும், ஆர் ப்ளஸ் ஹெச்ன்னு நமக்கு தெரியும். அப்போ ஆர் டேஷ் பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர் ப்ளஸ் ஹெச் போடுறோம், கீழே ஆர் அப்படியே போட்டுக்கிறோம், ஹோல் ஸ்கொயர். நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த ஜி வந்து நம்ம ஜி டேஷ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜி பை 4. அதாவது ஜி டேஷ் என்னது, ஜி பை 4. அப்போ அதாவது ஜி பை ஜி டேஷ்க்கு பதிலாக ஜி பை 4 நம்ம எழுதிக்கிறோம். எழுதிட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஜி கேன்சல் ஆகிரும். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 மேலே வந்துடும். அதாவது நல்ல ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம், ஜி பை 1 பை ஜி பை 4 ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ், இது எப்படி எழுதலாம்னா ஆர் பை ஆர் ப்ளஸ் ஹெச் பை ஆர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ஜி கேன்சல் ஆகிரும், தலைகீழாக போட்டால் 4 வந்து மேலே வந்துடும், ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம், ஆர் பை ஆர் 1, ஆர் கேன்சல் ஆகிரும், அப்போ 1 தான் கிடைக்கும், ப்ளஸ் ஹெச் பை ஆர் ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ரெண்டு பக்கம் நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு. எடுத்தால் என்ன கிடைக்கும், 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2, இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஸ்கொயர் போயிடும், 1 ப்ளஸ் ஹெச் பை ஆர், இதுதான் கிடைக்கும். ஓகே, இப்போ இதுலேருந்து நம்ம ஹெச்சோடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன கிடைக்கும், அதாவது 1 ப்ளஸ் ஹெச் பை ஆர் ஈக்குவல் டு 2, ஹெச் பை ஆர் ஈக்குவல் டு 2, இந்த ப்ளஸ் 1 அந்த போனால் -1 வரும், ஈக்குவல் டு 1. அதாவது ஹெச் பை ஆர், சாரி கேபிட்டல் ஆர் போடணும், நான் ஸ்மால் ஆர் போட்டேன், ஹெச் பை கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த கீழே இருக்கிற டிவிஷனில் இருக்கிற ஆர் அந்த பக்கம் போனால் மேலே போயிடும். அப்போ ஹெச் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர். அப்போ நம்மளுக்கு அந்த ஹைட்டுங்கிறது என்னது, ஆர் தான், அதாவது ஆருடைய வேல்யூ தான். அப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு ஆல்ரெடி ஹெச் ஈக்குவல் ஆர் டேஷ் ஈக்குவல் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஆர் ப்ளஸ் ஹெச். அப்போ என்ன ஹெச் ஈக்குவல் டு ஆர்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்மளுக்கு ஆர் டேஷ் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆர் டேஷ் ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சி போட்டிருக்கோம், ஆர் ப்ளஸ் ஹெச்னு நமக்கு தெரியும். அப்போ ஆர், இந்த ஹெச்சுக்கு பதிலாக நம்ம ஆர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த ஹெச்சுக்கு பதிலாக அந்த ஆரை போட்டால் ஆர் கிடைக்கும். அப்போ ஆர் ப்ளஸ் ஆர் 2r. அப்போ ஆர் டேஷ் ஈக்குவல் டு என்னது 2r கிடைக்கும். அதாவது இதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, ஃப்ரம் த சென்டர் ஆஃப் எர்த் the object is placed at twice the radius of the earth. ஓகே, அதாவது இந்த ரேடியஸ் மாதிரி 2 மடங்கு தூரத்தில் அந்த பொருளை வச்சோம்னா அதன் மேலே வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து 1/4 டைம் நமக்கு அப்ளை ஆகும். அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.